Hi friends, welcome to MAHA's channel, Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஹேர் கேரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வாழைப்பழம்லாம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தூக்கி எறிய வேணாம். இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் பண்ணலாம். வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஹேருக்கு. ஸோ இந்த வாழைப்பழத்தை வச்சு இப்போ ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போவே வந்து நான் வந்து அதோடய ரிசல்ட் என்னங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன், எப்படி அப்ளை பண்ணணும் ஹேரில் அப்படின்னு காட்ட போகிறேன். ஆஃப்டர் வாஷ் வந்து எப்படி வந்து அதோடைய ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து நான் இப்போ வந்து 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழம் அது. ஸோ நம்ம தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்க வாழைப்பழம்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே 2 வால்நட் போட்டிருக்கேன். வால்நட்டு ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன், வெந்தயமும் வால்நட்டும். அப்புறம் ஒரு எக் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் 2-3 பொருள்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸ். இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது வந்து ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்ப்லாம் வந்து ரொம்ப அப்படியே நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட், அதாவது வந்து பாசிப்பயிரோட ஸ்ப்ரவுட்டும் நெல்லிக்காவும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே வந்து நான் போட்டு கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா அது விட்டுறலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ பனானா வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா பொடுகுத்தல்ல வந்து கண்டிப்பாக போயிடும். ட்ரையாக ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் வந்து பிளவுபட்டுருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா breakage, அதாவது முடி வந்து உடஞ்சி கீழே விழுவும் பாதியாக, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து பனானா வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து dandruff இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக அமேசிங்காக ஒர்க் ஆகும். அடுத்து வால்நட் பார்த்திங்கன்னா, வால்நட்லேயே வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, ஒரு சிலர் தலையை அரிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் வால்நட் போட்டாலே போதும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், ஹேர் க்ரோத்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வால்நட் வந்து அவ்வளோ நல்லது ஹேருக்கு. அந்த வால்நட்டோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்லா அதெல்லாம் சேர்க்குறப்ப வந்து இன்னும் சூப்பரான ஒரு ஹேர் டானிக்கிங் மாதிரி வேலை செய்யும். எக்கு அஸ்யூஷுவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நேச்சுரல் கண்டிஷனர். எக்கு வந்து ஒரு சில ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவீங்க. ஒரு நாள் இந்த வாஷ் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு பண்ணிவிடுங்க, சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதனால் எக்கை அவாய்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து நேச்சுரலாக வந்து ப்ரோட்டீன் அந்த பயோட்டின்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நரிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்கும், ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours விட்டுருங்க. நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நான் ஷாம்பு பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு டானிக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஹேர் வந்து அவ்வளோ வந்து நல்லா வந்து ஷைனிங்காக ஆகும், சூப்பராக க்ரோத் ஆகும். ரொம்ப நல்ல ஒரு பார்க்குறப்பே நமக்கே தெரியும் அவ்வளோ ஹெல்த்தியாக ஆகும் இந்த மாஸ்க் போட்டால். கண்டிப்பாக அந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி DIYs ஹோம் ரெமடிஸ்லாம் பார்க்க பிடிக்கும், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா க்ரோ யங்கர் வித் மஹா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.